கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க, விஞ்ஞான ரீதியாகவும் காரணம் இருக்குது. அக்காலத்தில் இடி மின்னல் ஏற்பட்டால் அதை தாங்கிறதுக்கு எந்தவித வசதியும் இல்லை. கோயில்களில் நாட்டப்படுற கொடிமரத்தை தேக்கு மரத்தால் செஞ்சு அதன் மேலே செம்பு தகடு வச்சு மூடி இருப்பாங்க. இதில் இடியோ மின்னலோ பட்டால் அது அப்படியே பூமிக்குள் ஈர்க்கப்பட்டுடும். அத்துடன் கொடிமரத்துக்கு கீழே நேர்த்திக்கடனுக்காக உப்பு கொட்டுவாங்க. இதனால் அந்த கொடிமரத்தோட ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் எல்லோருக்கும் இடி மின்னலால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் கோபுர கலசங்களில் உள்ள தானியங்களுக்கும் இடியை தாங்குகிற சக்தி இருக்குது. கோயிலோ கொடிமரமோ இல்லாவிட்டால் இடி மக்களை நேரடியாக தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் கொடிமரத்துக்கு பூஜை செய்ய செய்ய அதன் நேரே இருக்கும் கர்ப்ப கிரகத்தில் உள்ள மூலவரின் சக்தி அதிகரிக்கும். அந்த சக்தி கொடிமரத்தின் கீழ் விழுந்து வணங்குற பக்தர்களை நலமுடன் வாழச் செய்யும். இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கிற கோயில்களை பாதுகாக்கிறதும் நம்முடைய கடமையாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய